என்னம்மா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? ஆமாடா, உங்க அப்பாவையும் கூப்பிட்டே வந்திருக்காரான்னு பாரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இரு இரு, உங்க அப்பா வந்துக்கட்டும். அப்பா எப்போ வர? வா பொருடா, வாரேன். இந்த மனுஷன் அவர் வேலையை தாண்டா பாப்பாரு. எதுக்கு கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேட்பான்னு வந்திருக்காரா? சரி சரி, அப்பா வர வரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, என்ன பேசணும்? எல்லாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தாண்டா. தம்பிக்கு பெயர் வைக்கிறதாமா? இன்னும் 5 நாள் தாண்டா இருக்கு. மா, மண்டபம் பார்த்தா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், சமையலுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. டேய், இதெல்லாம் சொன்னா போதுமா? விசேஷத்துக்கு வர்றவங்க எல்லாம் போய் கூப்பிட வேண்டாமா? ஆமாமா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் போய் சொல்லணுமே. அதுக்கு தாண்டா பேசலாம்னு கூப்பிட்டேன். என்ன 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 இங்க மீட்டிங்? வாயா, எப்பவும் கூப்பிட்டோன்னா வந்துடாத. வந்தாப்ல என்ன பிரோஜனம் இருக்கான்? வா. டேய் டேய், இவ ஏதாவது வெட்டி கதை பேசுவாடா, அத சொன்னேன். ஓ, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. சொல்ல வரத முத கேளுங்க. சரி சரி சொல்லுங்க, என்ன? நம்ம பேரன் பேசூட்டு விழாக்கு எல்லாரையும் கூப்பிடணும். எப்போ வரீங்க? போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரலாம். இதுக்கு உன் மகனை கூட்டிட்டு போ. அவனையே கூட்டிட்டு சுத்துறதுக்கு நீங்க எதுக்கு நான் கேக்குறேன். சாந்தி, இங்க பாருங்க, நம்ம 2 பேர் போய் சொல்ற வீட்டுக்கு நாம தான் போகணும். சொல்லுங்க, எப்போ வரீங்க, எப்போ போலாம்? ஏய் சாந்தி, எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு, என்னால கண்டிப்பா வர முடியாது. ஓ, அப்பனா பேரனை பார்க்கவும் போகாதீங்க, பேரன் பேசூட்டு விழாவுக்கும் வராதீங்க. உங்க வேலையை மட்டுமே பார்க்கணும், புரிஞ்சதா? ஏய், அது ஏன் பேரன், பார்க்க கூடாது போக கூடாதுலாம் நீ சொல்லக்கூடாது. உங்க பேரன் சொல்ல தெரியுதுல, அப்பனா உங்க பேரன் ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் எல்லாம் செய்யணும். ஒழுங்கா வாங்க. எப்ப போலாம்? இன்னைக்கு சாயங்காலமா நாளைக்கு சாயங்காலமா? ஐயோ, புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. பா, வேலையை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஒரு தடவை வர்றதா. போயிட்டு வாங்கப்பா. புரியுதுடா, நான் இல்லாம எப்படி வேலை? நீங்க இங்க பாக்காமையும் நம்ம வீட்டு வேலையும் நடக்காது. சரிடா, நீ சொல்றதுக்காக கேக்குறேன், உன் அம்மாக்காரி சொல்றதுக்காகலாம் இல்லவே இல்ல. புரியுதா? நல்லா புரியுது. எப்ப வாரியன்னு அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் முடியாது, நாளைக்கு சாயங்காலம் பாக்கலாம். இங்க பாரு, நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கு அப்படி இப்படி நீ ஏதாவது சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன். நாளைக்கு என்னோட டைமா உனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்பா போதும், ஆபீஸ்க்கு போற நேரம் அம்மாட்ட வாங்கி கட்டிட்டு போகாதீங்க. அதுக்குதான்டா 2 ஸ்டெப் தூரம் நின்னு பேசுறேன். வர வர இந்த மனுஷனுக்கு வாய் கூடி போச்சுடா. எல்லாம் என் பேர வந்தனால நானும் அவனுக்கு தக்கன சின்ன பிள்ளையா மாறினாதானே அவங்க கூட ஜாலியா விளையாட முடியும். ஆமா ஆமா, விளையாடுவீங்க. இதுக்கெல்லாம் இந்த மனுஷனுக்கு நேரம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். சரி சரி, மீட்டிங் முடிஞ்சதா? நான் கிளம்பலாமா? அதெல்லாம் கிளம்ப முடியாது, இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. இன்னுமா? ஆமா, பேரனுக்கு கயிறு கட்ட, கொடி வாங்கணும், மோதிரம் வாங்கணும், அப்புறம் மேற்கொண்டு எவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. ஏய், அதான் இன்னும் 5 நாள் இருக்குல்ல, முத நாள் போய் வாங்கிக்கலாம். என்னங்க, காப்பு, மோதிரம், கொடி இதெல்லாமா முத நாள் வாங்குவாங்க? நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கே வா. சரி, போய் வாங்கிட்டு வா. என்னங்க, இங்க பாரு, எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு நான் கூட வரேன்ட்டேன். இந்த நகை கடைக்கு போறதெல்லாம் உன் மகனை கூப்பிட்டுக்கோ. ராஜு, நானே போய்க்கிறேன்ப்பா. சரிடா. அப்பாவோட கார்டை கூட எடுத்துட்டு போ. என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் என் பேரனுக்கு Dress ராஜா மாதிரி இருக்கணும், போட்டு விட்டோன்னு அவ்வளவு அழகா வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கப்பா. அப்புறம் சாந்தி, வேற ஏதாவது இருக்கா? வேற மண்டபத்துக்கு தண்ணி, டெக்கரேஷன். அதுவும் நானா? ஓ, நீ என்னலாம் பண்ணிருக்க? என்ன சொன்னாலும் அதுவும் நானான்னு கேக்குற. மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இவங்க எல்லாத்தையும் சொல்றதுக்கு மட்டும் அப்பாவை கூட்டிட்டு போங்க. மிச்சதெல்லாம் நாம பாத்துக்கலாம். ஏய், அந்த மனுஷனை கூட மாட பாக்கணும்டா. நீ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒதுங்கிட்டாரு. ஏய், வீட்டுக்கு அவனும் பெரிய மனுஷன் தான், பாக்கட்டும், அது ஒண்ணும் தப்பு இல்ல. சோம்பேறி பிடிச்சவரு. இதுக்கு பாக்க கறி வலிக்கும்டா, அதனால எப்படி பேசுறாருன்னு பாத்தியா? சரி விடுங்கம்மா. ஆமா, இன்னைக்கு அத்தை வீட்டுல போய் அத்தைய காப்பு போடணும்னு சொன்னீங்க, அவங்களும் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டேய், அவ வாட்டுக்கு சரோஜா எதையும் இழுத்து வைக்காம. டேய், சரோஜாவும் நமக்கு சம்மந்தார் தான், நம்ம பிள்ளைய பார்க்க வந்த ராக்கும் நமக்கு சம்மந்தார் தான். அவங்க மனுக்க நம்ம சரோஜாவை குறைச்சு பேச முடியுமா? அதுக்குதாங்க சும்மா ஒரு மக வச்சிருக்கா, எல்லாம் அவளுக்கு தான் பாப்பா, இப்ப கூட அவ பேரனுக்கு காப்பு கூட போடுவா அப்படின்னு சும்மா எக்ஸ்ட்ரா பேசினேன்டா. என்னதான் இருந்தாலும் சரோஜா நம்ம வீட்டு சொந்தம், விட்டு கொடுக்க முடியுமா? சாந்தி, நீயாமா அப்படி பேசுற? என்ன நீயா? என்ன பார்க்க எப்படி தெரியுதா? இல்ல, சரோஜாவுக்கு இப்படி. என்னதான் இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஏய் ராஜு, போனேன்னா உன் அத்தைக்காரிட்ட சொல்லிடு, அவளால என்ன முடியுதோ அதை செய்யட்டும். சும்மா அன்னைக்கு நான் சொன்னேன்னு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு எதையும் இழுத்து வச்சிட்டு இருக்காம. நான் அடுத்து எப்ப போறேன்னு தெரியல, நான் போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஏய் என்னங்கடா சாந்தி?
உன் பாசத்துல கண்ணெல்லாம் கலங்குது. ம், என் தங்கச்சி மேல உனக்கு இப்படி ஒரு பாசமா? ஏதாவது பேசி குழப்பி விட்டுறாதீங்க, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. ஓகே ஓகே, நான் எதையுமே பேசல. நீ இப்படியே இருந்தாலே போதும். நம்ம வீட்டுக்கு நம்ம பேரன் வந்திருக்கான், இதுக்கு மேல என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? எல்லாரும் நல்லா இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஓகே தானங்க? ரொம்ப ஓகேமா. இதுக்காகவே நாளைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்து உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். வெளியே எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். பார்க்கலாம் பார்க்கலாம், சொன்னபடி செய்யறீங்களானே. பாரு பாரு, இந்த முருகானந்தா யாரு நாளைக்கு காமிக்கிறேன். சரி சரி, போதும் போதும், நான் கிளம்புறேன். 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஏய் நீ வேற. நான் கிளம்புறேன்ப்பா. நாளைக்கு உங்க அம்மா நல்ல நாள் சொன்னால, நகை கடைக்கு போயிட்டு வரத நாளைக்கு போயிட்டு வந்துருங்க. சரிங்கப்பா. சரி, நான் கிளம்புறேன். பாத்துக்கிறீங்களா? சாந்தி. சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க. சரி சரி. என்னதான் இருந்தாலும் பாத்தியாடா, அவர் தங்கச்சியை நாம விட்டு கொடுக்காம பேசிட்டோம்னா இந்த மனுஷனுக்கு அது ஒரு சந்தோஷம். உண்மைதாமா, கூட பிறந்த பொறப்புல. அத சொல்லு. சரிடா, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போலாம். சரிங்கம்மா. அடியே பூமாரி, என்ன பேச்சு பேசுன? உங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவால என்ன செய்ய முடியும்? இத வாரேன், வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அத்தை. நீ வேறமா, சும்மா இரு. இப்பதானே சொன்ன சாப்பிடவே முடியலன்னு. அத்தை, அதுக்கு பிடிச்சி என்ன இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? உனக்கு தெரியாததா? இந்த நேரம் இப்படிதான் இருக்கும்னு உனக்கே தெரியும்ல. கொஞ்ச நேரம் பொறு, ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். அத்தை உனக்கு புளி துவையில ஏதாவது அரைச்சி தோசை சுட்டு கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போ. வேணாத்த, சாப்பிட முடியாது. பாத்தியா பாத்தியா, இதுக்குதான் உன்னை பிடிச்சு உட்கார வச்சிருக்கேன். சும்மாவே தலை சுத்திக்கிட்டு இருக்கோம், இதுல நீ சாப்பிடாம போனா? அத்தை, எனக்கு ஒண்ணும் செய்யாது. அதெல்லாம் இல்ல, நீ அரை மணி நேரம் இரு. நான் புளி துவையில அரைச்சி தோசை சுட்டு கொண்டு வரேன். வாய்க்கு நல்லா இருக்குமா? சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போ. என்ன என்னாச்சு? ஐயா வீரையா, வாயா. நீ ஏன் சொல்லு. சரியா சாப்பிடவே இல்ல. இட்லி அவிச்சு கொடுத்தேன், அரை இட்லி சாப்பிட்டுருக்கா. கேட்டா சாப்பிட முடியல, பசிக்கலங்கிறா. இதோட ஹாஸ்பிட்டல் போறாளாம். எப்படி போக முடியும்? என்ன ராணி? வீரா, என்னன்னு தெரியல, சாப்பிட முடியல. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாமே நினைச்சேன். அதத்தான் நானும் சொல்றேன். புளி துவையில அரைச்சு தாரேன், தோசை ஊத்தி தாரேன், சாப்பிட்டுட்டு போங்கிறேன். அத்தை, இங்க பாருங்க, இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அதுங்குள்ள நீங்க புளி துவையலுக்குலாம் போயிட்டீங்க. என் மருமக முகத்தை பார்த்தா தெரியாதா? நீங்க டெஸ்ட் பார்த்து தான் சொல்லணும்னு இல்ல. இந்த ஒரு வாரத்துல உன் முகம் எப்படி இருக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அத்தை, என்ன சொல்றீங்க? என் முகத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கா? ஆமாண்டா, உன்னோட முகத்துல ஒரு சந்தோஷம், பூரிப்பு தெரியுது. கண்டிப்பா நல்ல செய்தி தான் வரும். நீ கொஞ்சம் கவனமாவே இரு. இங்க பாரு, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், அங்க போகாத, இங்க போகாத, அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். உனக்கு தெரியாததா? இத்தனை பேருக்கு வைத்தியம் பார்த்திருப்ப, அதனால ஒன்னு நீ பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் முந்தி மாதிரி சாப்பிடாம இருக்காத. இப்ப சாப்பிட தோணலையா? வாய்க்கு பிடிச்சதா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு. சரிங்க அத்தை. புளி துவையில அரைச்சி தோசை ஊத்தி கொண்டு வரவா? கொண்டு வாங்க. ஏன் ராசாத்தி, அத்தை ஒரு அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் கொண்டுட்டு வரேன். சரிங்க அத்தை. வீரையா, நீயும் கொஞ்ச நேரம் இரு. அம்மா உனக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஏய் வீரா. என்னம்மா? எனக்கு என்னமோ இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு? இல்ல, அத்தைக்கு இந்த வயசுல நாம தான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா செய்யணும். பாரு, அத்தை பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அத்தையே வேலை சொல்றோமோன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீரா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்ப என்ன, அம்மாவை நம்ம பார்க்காமையா போயிடுவோம்? அதெல்லாம் பாத்துக்கலாம். கண்டிப்பா வீரா, எப்பவும் சரி, அத்தை மனசு கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாம அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ராணி, அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு ஒரு பேரப்பிள்ளையோ இல்ல பேத்தியோ பெத்து கொடுத்தா போதும். அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆமா, அம்மாவோட எத்தனை நாள் கனவு தெரியுமா? எனக்கு கல்யாணம் முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இங்க சுத்தி மட்டும் இல்ல, எல்லா ஊர் கோவிலுக்கும் போகாத இடம் இல்ல. யார் யார் என்னென்ன பரிகாரம் சொல்றாங்களோ எல்லாமே பாத்திருப்பாங்க. அம்மா அப்படி எல்லாம் கோவிலா ஏறி இறங்கினாலேயோ என்னமோ, பாரு ராணி மாதிரி ராணியே வந்திருக்க. ஏய் வீரா. உண்மைதாமா. இப்ப அம்மா இதை எதிர்பார்க்கவே இல்ல. அம்மாக்கு கிடைக்க போற 2வது சந்தோஷம். ராணி, சொல்லு வீரா. இன்னும் 3 நாள் இருக்கு. எதுக்கு? ஓ, கன்ஃபார்ம் பண்ணவா? அப்பா, ஒவ்வொரு நாளையும் கடந்து போறது என்னமோ வருஷ கணக்கு ஆகுற மாதிரி இருக்கு. வீரா, எல்லாம் நல்லதே நடக்கும், நம்பிக்கையா இரு. நம்பிக்கை இல்லாமையா? வீரா, நீயும் அத்தையும் சரி ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கீங்க. ஆனா ஏதாவது ஒண்ணுனா அதையும் கடந்து போவோம்.
இப்ப என்ன கல்யாணம் முடிச்சு 6 மாசம் தானே ஆகுது, ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ மட்டும் கவலைப்படாத, எப்பவும் போல சந்தோஷமா இரு. சரி வீரா. சரி சரி சொல்லு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும்? நான் எல்லாத்தையும் உனக்கு எடுத்து வைக்கிறேன். ஏய் நான் பாத்துக்கிறேன். சும்மா இரு. உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போவ. எல்லாமேவும் அங்க கபோர்டுல தான் இருக்கு வீரா, நான் எடுத்துக்கிறேனே. என் ராணிக்காக முடிஞ்ச அளவுக்கு நானே பாத்துக்குவேன், சரியா? அம்மா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்ல படுக்கனாலும் படுத்து ரெஸ்ட் எடு. சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். சரி வீரா. என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது. லவ் யூ வீரா. என்னங்க இன்னும் மழை விட்ட பாடா இல்ல? அதான் நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. வா கார்ல போய் உட்காரலாம், மழை விடட்டும், அப்புறம் வேற எங்கேயாவது போலாம். இது ஜாலியா இருக்குல்ல, கால் வச்சுச்சுன்னா காருக்கு போயிடுவோம். ஓ அது வரைக்கும் இப்படியேதான். ஆமா பாருங்க, நீங்க நனைய கூடாதுன்னு உங்களுக்காக கொடையெல்லாம் புடிச்சிட்டு நிக்கிறேன். உங்க பொண்டாட்டி சூப்பர்ல? ஆமா ஆமா ரொம்ப சூப்பர் தான். என்னங்க மலர் கண்காட்சி கூட்டிட்டு போறேன் நீங்கல்ல? இனிமேல் எங்க, இனி நாளைக்கு தான். நாளைக்கு மலர் கண்காட்சியை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறது. சரி, ஆனா இப்ப ஃபால்ஸ்க்கு போறோம். போலாமா? என்னங்க பக்கத்துல இருக்கு, நடந்து போயிடலாம்னு சொல்லி தானே நம்ம நின்னோம். அங்க நம்ம கிட்டதான் கொடை இருக்குல்ல, இத புடிச்சுக்கிட்டே நடந்து போயிடலாம். இது நீ கையில வச்சுக்கிறது கொடை. என்னங்க நாம நினையாம எவ்வளவு பாதுகாப்பு அது கொடுக்குது, அப்பனா அதுக்கு பேரும் கொடை தான். ஓ அப்படி வாரியா? ஆமா, எந்த மரத்துல இருந்து இப்படி வாழை இலைய கட் பண்ணிட்டு வந்த? வாழை மரத்துல இருந்து. ரொம்ப புத்திசாலிதான். நான் எப்பவுமே அப்படிதாங்க. சரி சரி, இங்க எந்த மரத்துல இருந்து நீ இப்படி பிச்சிட்டு வந்த? அதோ அந்த மரத்துல இருந்து. ஓ அங்கயா? எதுக்குங்க கேக்குறீங்க? ஓமத்துல உன்னை யார்ட்டையாவது போட்டு கொடுத்துட்டு போகதான். ஏய் என்னங்க கொன்றுவீங்க, சிரிக்காதீங்க. பாவம் பிள்ளை நனைய கூடாதேன்னு கஷ்டப்பட்டு அந்த மரத்துல இருந்து புடிக்கிட்டு வந்தேன். பாத்தீங்களா, உங்களை எப்படி நனையாம பாத்துக்கிறேன். நீதான் எனக்கு இன்னொரு அம்மாவாச்சே. பாத்தியா, நீ ஏன் இப்படி சொல்லிட்ட? உண்மைதானமா? மழை கொஞ்சம் குறையுது, அப்படி நடந்து போலாமா? சரி சரி வாங்க. என்னடி எலும்பி, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்னாச்சு இப்போ? எதுக்காக தேவையில்லாம என்ன கூப்பிட்டு கத்துறீங்க? யாருடி யாரு? நான் தேவையில்லாம கத்துறேனா? சரி கத்தல, உங்க பிரச்சனை என்ன அத சொல்லுங்க. நீதான் என் பிரச்சனை. நானா? நான் என்ன பண்ணேன்? இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு நினைப்புல தேவையே இல்லாம என்ன கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஏதோ கோபத்துல ஏதோ ஒரு நினைப்புல ஒன்ன கூப்பிட்டு கத்துறேனா? அறிவு கட்டவளே, என்ன பைத்தியம் நினைச்சியா? சொல்லடி, பைத்தியம் நினைச்சியா? ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட கத்துறாங்க? சக்தி வேற ரூம்ல தான் இருக்கான், போய் கூப்பிட்டுலாமா? என்னடி என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் புருஷன் வீட்ல தான் இருக்கான், போய் கூப்பிட்டு வந்துடலாமா நினைக்கிறியா? ஓ அப்பனா சக்தி வீட்ல இருக்கிறது தெரியுமா? தெரிஞ்சே எதுக்கு இந்த அவைய காடு போட்டுட்டு இருக்காங்க? என்னடி வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்க? இப்படிதாண்டி, இப்படித்தான் என் பையன் காதலே கடின்னு கடிச்சு எவ்வளவு சாதிச்சிட்டான்னு. எல்லாம் நல்லா இருப்பியாடி? என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நல்லா இரு, 16 பெற்று பெருவாழ்வு வாழும்னு ஆசீர்வதிக்க சொல்றியா? நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும். இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு கத்துறீங்க? அதையாவது சொல்லுங்க. ஓ மேடம்க்கு தெளிவா சொல்லணுமா? ஆமா இந்த மேடம்க்கு தெளிவா தானே சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆக போறாங்கல்ல. எம்டியா? என்ன சொல்றீங்க? எந்த கம்பெனிக்கு? பாப்பா பச்சை புள்ளப்பா, வாய்க்குள்ள விரல கொடுத்தாலும் கடிக்க தெரியாது. எப்படி பேசுறா? அடியே, இதுதான் பால் வடிகிற முகமா? எப்படி பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்பா என்னலாம் வில்லத்தனம் பண்ற? யார்கிட்ட இத கத்துக்கிட்ட? ஏண்டி தனியா இதுக்கு எதுவும் படிப்பதும் இருக்கோ? எத்தனை வருஷம் படிச்ச? படிச்சேனா? இங்க பாருங்க, நீங்க தான் இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசுறீங்க. எனக்கு என்னன்னு கூட புரியல, அந்த பேச்சு பேசுறீங்க. நீங்க தான் எங்க போய் படிச்சுட்டு வந்தீங்களோ? ஏய் ஐயோ சாரி, நீங்க கத்தல பயந்து ஏப்போ வந்துருச்சு. பயந்து ஏப்போ வந்துருச்சா? அடியே இங்க பாருங்க, இப்படி எல்லாம்
என்னடி எவ்வளவு திமிர் இருக்கு எலும்பி நாயே. நான் கத்துற கத்துல உனக்கு ஏப்பம் வந்துச்சா? நக்கல் நக்கல் பண்றடி. சொல்லடி, நக்கல் தானே பண்ற? ஆஹா இல்லங்க, அது எதர்ச்சியாதான். எதர்ச்சையா? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. நீ எல்லாம் நல்ல வீட்ல இருந்து வந்திருந்தா தானே உனக்கு மரியாதை எல்லாம் தெரிய போகுது. அத்தை, அத்தையா அத்தை, உன்னை இப்படி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன். பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அதுக்காக நீங்க பேசுற எல்லாத்தையும் நான் கேட்க மாட்டேன். இங்க பாருங்க, என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்த பாவத்துக்கு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அதுக்காக என் வீட்டை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் பேசாதீங்க. ஏன் பேசினா வலிக்குதா? எத்தனை மாசம் ஆச்சுடி நீங்க வந்து? உன் அப்பா அம்மா நல்லவகனா உன்னை ஓடி வந்து பார்க்க வந்திருக்கணும்ல. சீ, என்ன குடும்பமோ. மக ஒருத்தனை இழுத்துட்டு போய் ஒரு வீட்டுல நல்லா செட்டில் ஆயிட்டா. இனி நமக்குன்னு எந்த இதுவும் இல்ல. இதோட பொண்ணு போனா போய் தொலைறா அப்படின்னு தலை முழுகிட்டு தானடி உக்காந்துருக்காங்க. உன்னோட குடும்பம் உன் அப்பா அம்மா நல்லவங்களா இருந்திருந்தா பெத்த பாசத்துக்கு யாரும் தேடி வந்திருக்கணும். உயிரோட அவங்க இருந்தா அனாத மாதிரி இங்க வந்து உக்காந்துக்கிட்டு என் வீட்லயே ராஜாங்கம் பண்ணிக்கிட்டாளேரியா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க நினைச்சோன்னா வர முடியாது. ஆனா கண்டிப்பா இன்னும் 2-3 மாசத்துல வரேன்னு சொன்னாங்க. இச்சி, வர முடியாதா? அது எப்படி வர முடியாம இருக்கும்? பெத்த பிள்ளைய பார்க்க உடனே வர முடியாது. அப்படி என்னடி அங்க வேலை? ப்ளீஸ் அத்தை, இப்பெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் எதா இருந்தாலும் செய்யறேன். தயவு செஞ்சு எங்க அப்பா அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. நீலி கண்ணீரு நீலி கண்ணீரு இப்படிதாண்டி பாவம் போல மூஞ்ச வச்சு நீலி கண்ணீரை வடிச்சு வடிச்சு என் மகனை உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்ப என் கம்பெனிக்கேவோ நீங்க ஒரு போஸ்டர்ல போய் உட்கார போறீங்க. அதுவும் எப்படி? என் புருஷனுக்கும் என் மகனுக்கும் ஈக்குவலா. அட அட. ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? இதுக்குதான் இந்த பேச்சு பேசுறீங்களா? என்னடி? இங்க பாருங்க, நான் ஒண்ணு எந்த ஆபீஸ்க்கும் போல. எனக்கு எந்த போஸ்டும் கொடுக்கல. நீங்களா எதையோ நினைச்சிட்டு பேசுறீங்க. சிச்சி, நிறுத்துடி. போய் வண்டி நல்லா உள்ள ரூம்ல வச்சு என் மகன்கிட்ட பேசி பேசி அவனுக்கு கீ கொடுத்து அனுப்பி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிற. இங்க வந்து அப்பாவை மாதிரி உன்னெல்லாம் பார்த்தாலே எரியுது. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? நிறுத்துங்க. வாசுகி, பாத்தியா? இயற்கையின் அழகே அழகு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாங்க, அப்படியே வானத்துல இருந்தே தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பருங்க. என்னங்க? என்னம்மா? இதெல்லாம் ஒரு டைரியில நோட் பண்ணி வைக்கணும். நம்ம ஊருக்கு வந்த தேதி, வருஷம், அப்புறம் இங்க 4 நாள் தங்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் பண்ணோம், இதெல்லாம் கண்டிப்பா ஒரு டைரியில நோட் பண்ணணுங்க. எதுக்குமா? என்னங்க, இதெல்லாம் காலத்தால் அழியாத பொக்கிஷம். ஏய், எனக்கு அப்படித்தான். இங்க பாருங்க, நம்ம 2 பேத்துக்கும் வயசானப்புறம் இதெல்லாம் எடுத்து படிக்கும் போதுல சான்ஸே இல்ல. அது ஒரு செம்ம ஃபீலிங்கா இருக்குங்க. ஓ ஆமால. ஆமா ஆமா. என்னங்க, ஊருக்கு போனதும் ஒரு டைரி வாங்குறோம். அதுல நம்ம எல்லாத்தையும் எழுதி வைக்கிறோம். ஓகேவா? கண்டிப்பா. என்னங்க, நமக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து படிக்கலாம். கண்டிப்பா. சரிம்மா, வா ரூம்க்கு போலாம். டாக்டர் வேற தனியா இருப்பாங்க. ரூம்க்கு போயிட்டு இனிமேல் நாளைக்கு காலையில கிளம்பி வரலாம். சரிங்க. ம். சக்தி, வர வர உங்களை அம்மான்னு சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேய் நிறுத்துங்க. போதுமா பேசுனதெல்லாம்? இல்ல இன்னும் வச்சிருக்கீங்களா? சக்தி. என்ன 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 சக்தி? சக்தி வேண்டாம் சக்தி, கோபப்பட்டு பேசாத. ஏய் நிறுத்துடி. இப்படியே அவன் காதை கடிச்சு கடிச்சு தாண்டி அவன் எந்த நிலைமையில வந்து நிக்கிறான்னு தெரியுதா? அத்தை. ஸ்வேதா, நீ பேசாம இரு. சக்தி பேசாத. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வாயை திறந்த. பேசல. சொல்லுங்க சொல்லுங்க. என்னடா கத்திக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? டேய் சீ, இல்ல குடும்பமா இருக்க முடியாது, நல்ல அப்பா அம்மாவா இருக்க முடியாது. சீ சீ, என்ன இதெல்லாம் பேச்சு? நீங்களும் ஒரு பொம்பளை தானே. ஒரு பொண்ணுட்டு இப்படி எல்லாம் பேசலாம், மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியாது? டேய், உண்மையை சொன்னா ஒன்னும் கஷ்டப்படாதே. நீயே சொல்றா, நல்லவனா வந்து பாத்துருக்க வேண்டியதானே? போய் எவனையோ புடிச்சு உக்காந்துக்கிட்டா நமக்கும் நல்லதா போச்சு. மாப்பிள்ள பார்க்க வேண்டிய வேலை இல்ல, கல்யாண செலவு இல்ல, நகை நட்டு போட வேண்டிய இல்ல, எதுவுமே தேவையில்லைன்னு நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீயே சொல்றா, நல்லவனா என்ன பண்ணிருக்கணும்? என்னடா பண்ணிருக்கணும்? இங்க வந்து உட்காந்து அடுத்த செகண்ட் வெளிநாட்டுல என்ன வேற்று கரகத்துல இருந்தாலும் இறங்கி மகளுக்காக வந்திருக்கணும். ஏண்டி இப்படி பண்றேன்னு செவ்வளை கட்டி அரைஞ்சு இழுத்துட்டு போயிருந்தா அவங்க நல்லவங்க, நல்ல குடும்பம்னு சொல்லுவேன். ஆனா இத மா, நீ நீ என்ன அடிச்சியா? ஆமாண்டி, நான் தான் உன்னை அடிச்சேன். யோ நிறுத்தடி.
வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை, அதுவும் நம்ம மகனோட பொண்டாட்டி, நம்ம மருமக, அந்த எண்ணம் ஒரு துளி இல்லாம என்னென்ன பேச்சு பேசுற. நீ எல்லாம் திருந்த மாட்ட, திருந்தவே மாட்ட. என்னைக்காவது ஒரு நாள் நீ திருந்திருவேன்னு நினைச்சிட்டு நாங்கெல்லாம் விட்டு கொடுத்து போறோம் பாத்தியா, அதுதான்டி, அதுதான் தப்பு. வேண்டாயா, சும்மா வாடி போடின்னு. நிறுத்தடி. வாடி போடினா உன் கௌரவம் தடுக்குதா? நீ போட்டு கூப்பிடுறதே உனக்கு வலிக்குதுன்னா அந்த பிள்ளைய வச்சு என்னென்ன பேச்சு பேசுற? அவ மனசு கஷ்டப்படும் கொஞ்ச நாள் புரிஞ்சுச்சா? உனக்கு இதே வேலையா போச்சு. 2 மாசம் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறது, அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைய உண்டு பண்றது. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நிம்மதிங்கிறது இருக்காது. போடி வெளிய. யோ போடி. வேண்டாயா. இப்ப நீயா போறியா இல்ல நான் கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளவா? மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேண்டாம் மாமா. உன்னை என்ன சொன்னேன்? பேசாதன்னு சொன்னேனா இல்லையா? சக்தி பேசாத. அப்பா சொல்றது கரெக்ட் தான். இவங்க மாறுவாங்க, திருந்துவாங்க, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா, ஆஹா, இவங்க திருந்தாத ஜென்மம். மனச கொஞ்சம் கொஞ்சமா குத்துறாங்க. சக்தி வீடு என்னதானே பேசுனாங்க. அவங்களுக்கு நான் உங்க ஆபீஸ்க்கு வர்றது பிடிக்கல, அதனாலதான் சக்தி அவ்வளவு கோபப்பட்டாங்க. நான் வரல. வீடு இனிமேல் பிரச்சனை இருக்காது. என்னடி சக்தி என்ன வேணாலும் பேசட்டும், நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேங்கிற. என் பொண்டாட்டிய பேச விட்டு நான் வேடிக்கை பாப்பேனா? இன்னும் இந்த வீட்டை நீ அடுத்தவளாவே நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, சொன்னேனா இல்லையா? சக்தி உன்னையும் திருத்த முடியாது, அவங்களையும் திருத்த முடியாது. உங்களால வீட்டுக்குள்ள பிரச்சனை தான். உனக்கும் அறிவே கிடையாது. இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, கொஞ்ச நாள் ரோசப்பட்டு நீ பேசணும், இல்ல என்னையாவது பேச விடணும். இதுக்குமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இந்த வீட்டுல நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. அவங்க வளர்க்குற ஒரு நாயாதான் இருக்கணும். சக்தி ஏன் இப்படி பேசுற? என்னால எந்த பிரச்சனையும் வேண்டானே. உன்னால எந்த பிரச்சனையும் வேண்டானா நான் தான் எங்கிட்ட பரதேசம் போனோம். வர வர நிம்மதியே இல்ல. சக்தி இங்க பாருமா ஸ்வேதா, மாமா நான் சொல்றத கேப்பியா? வா, மகளிர் ஸ்டேஷனுக்கு போலாம். மாமா போய் இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வீட்டுக்கு வந்த என்ன வாழ விட மாட்டேங்கிறா, குடும்பப்படுத்துவான்னு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா போதும். நான் வாரேன் சாட்சிக்கு. உள்ள கூட்டிட்டு போய் 4 தட்டு தட்டினா அப்புறம் இந்த 2 மாசத்துக்கு ஒருக்க வாயை திறக்கறா பாத்தியா, அத கூட திறக்க மாட்டா. அவ வேலை உண்டு வெட்டி உண்டுட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்பா. அவளை நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டாம் நீ நினைச்சேனா, இப்பவே வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். மாமா ஏய், என்ன பயமுடுத்துறீங்களா? எல்லாரும் சேர்ந்துட்டு நாடகம் நடிக்கிறீங்களா? போயா, போ போ, எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இந்த திமிருக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு மட்டும் பாருடி. ஏய் சீ, வாயை மூடு, நான் உன்கிட்ட பேசல. இங்க பாரு, நான் ஆனா வீட்டுல பேசதான் செய்வேன். எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த எலும்பி நம்ம ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னா உங்களோட போஸ்டுக்கு அவ போக கூடாது. கூட்டிட்டு போ, ஆபீஸ தூக்க தொடக்க வச்சுக்கோ, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா அவ உங்க 2 பேத்துக்கு ஈக்குவலா போய் உக்காந்தானா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் உட்காந்து வேலை பார்த்த இடத்துல அவளா? சீச்சி, ஏத்துக்கவே முடியாது. அப்பா சொல்லியா? அவங்க முடிவை தெளிவா சொல்லிட்டாங்க. இனி நாம என்ன பண்ணலாம்? நான் அப்பவே சொல்லிட்டேனே, இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு ஃபுல்லா தம்பட்டா அடிப்பா. என் வீடு, என் வீட்டுல இருந்தே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்கன்னு. இவளுக்கு முடிவு கட்டுற ஒரே தீர்வு ஸ்வேதா. மாமா என் மேல உனக்கு மரியாதை இருக்குல்ல? ஆமா மாமா. நான் சொன்னா கேப்பேல? கண்டிப்பா மாமா. இப்பவே என் கூட வா. மாமா வாமா, கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இவளுக்கு தெரியும். நட. சக்தி என்ன சக்தி அமைதியா நிக்கிற? அத்தை மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ள தள்ளிட்டு நான் இந்த வீட்ல எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? சக்தி ப்ளீஸ், ஆத்திரத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமா. அம்மா ஸ்வேதா, அப்பனா நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? இல்ல மாமா, வாழ வந்த வீட்ல நானே அவங்க வாழ்க்கையை பாழாக்கலாமா? ப்ளீஸ் மாமா, யோசித்துக்கோங்க. நீ இப்படி அவளை பாவம் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கறனாலதான் அவ இவ்வளவு பேச்சு பேசுறா. இப்பயே நீ ஒரு முடிவு தெளிவா எடுக்கல, நாங்கெல்லாம் உன் கூட உன் பக்கத்துல நின்னு ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாமா நீங்க எப்படி பேசுறீங்க? சக்தி நீயும் அமைதியா நிக்கிற, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு சக்தி. என்னடா அம்மா, யார் தங்கம்? என் தங்கத்துக்கு இன்னைக்கு தூக்கம் வரலையா? சொல்லுடா கண்ணுக்குட்டி, என் தங்கம் என்ன பண்ணுது? முழிச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? நாம 2 பேரும் பேசுவோமா? ஆஹா சொல்லுங்க. அங்கு சொல்லுடா கண்ணு. அங்கு அக்கு சொல்லுமா. அங்கங்கு மரி. என்னம்மா, என்ன ஒன்னும் கையிலே வச்சிட்டு இருக்க? இன்னுமா தூங்காம இருக்காரு? ஆமாமா. ஏய், தம்பிக்கு வெண்ணி போட்டேன், குளிக்க ஊத்தி கூட்டிட்டு வந்துட்டா. ஏய் ராஜா குட்டி, அங்க குளிக்கலாமா? அடியே என்னடி? என்னம்மா நேத்துல இருந்து என்னமா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? நாளா மூஞ்ச தூக்கி வைக்கலையே.
எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி? சொல்லுடி, என்ன? உங்களுக்கு தான் உங்க பிள்ளைய பத்தி தெரியுமே, பிறகு எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அடியே இங்க பாருமா, அம்மா உன் நல்லதுக்கு தான். மாமா நீங்க சொன்ன நல்லது எல்லாம் எனக்கு புரிஞ்சது. விடுங்க விடுங்க, நான் இனி எதை பத்தியும் பேசல. நீங்களும் பேச வேண்டாம், இதோட விட்டுருவோம். இன்னொரு 5 நாள் தானே உங்க வீட்டுல இருந்துட்டு கிளம்புறேன். அப்புறம் உங்க வீட்டை நீங்க பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. சரிதான். என் பொண்ணுக்கு சந்தோஷமா? மனசு கஷ்டம்லாம் போயிடுச்சா? மா சொல்லுடி, அம்மாட்ட இப்படி பேசணும்னா எனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா? இங்க பாருமா, என் பிள்ளை நீ சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். என்ன வச்சுட்டு உன் வீட்டுல போய் நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீ நல்லா இருக்கணும்டி. உனக்கே தெரியும்ல, கல்யாணத்துக்கு முன்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நீ கூட சொல்லுவ, அடிக்கடி சொல்லுவ, டெய்லி என்னம்மா பழைய கஞ்சியா போடுறேன்னு. சொல்லிருக்கியா இல்லையா? இப்போ இப்போ நீ எப்படி வாழ்ற சொல்லுடி. ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இந்த வாழ்க்கைக்கு அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். உன் கல்யாணம் அப்படி ஒரு சூழ்நிலையில திடீர்னு நடந்ததெல்லாம் அதிசயம்டி. என் மக என் அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போனோம், அண்ணன் மகனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து நான் கண்ட கனவுடி. அது இப்ப நடந்திருக்கு. அந்த வாழ்க்கையை நீயே கடுத்துக்கலாமா? மா நான் வாழ்க்கையை பாழாக்குறேன்னு சொல்லவே இல்லையேம்மா. நீ பேசுற பேச்சு அப்படி இருக்குமா. எந்த ஒரு பெத்த தாயும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. நாம எப்படி போனாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனா நாம பெத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு தாண்டி நினைப்பா. அதை தாண்டி அம்மாவும் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோமா. புரியாமலாம் இல்லம்மா. உன் மனசையும் அப்பா மனசையும் புரிஞ்சுக்காம என்ன சும்மா உன்கிட்ட ஏதாவது கோபத்தை காமிப்போமேன்னு தெரியும்டி உன்னை பத்தி. இருந்தாலும் என் மேல உள்ள பாசத்துல அங்க போய் நீ எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேத்து அந்த கத்து கத்துனேன். ஆமா ஆமா. சரி தம்பிய கொடு, குளிக்க ஊத்தி கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் சிரிடி. போதுமா? இந்தாங்க. என் தங்கம் இப்படிதான் இருக்கணும். சரிம்மா. சரி சரி, இந்த ராஜா குட்டிய கூட தூங்கங்கள குளிக்க ஊத்திட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. டேய் டேய் டேய், வாங்க வாங்க, காட்டிட்ட வாங்க, போய் குளிச்சுட்டு வரலாமா? வாங்க வாங்க. மா எவ்வளோ கஷ்டத்தை மறந்து எனக்காக நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பேசிட்டு போறேன். நான் சந்தோஷமா இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னா நான் நல்லா வாழ்வேமா. கண்டிப்பா அதை பார்த்து நீயும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏய் பூமாரி, என்னங்க? வாங்க. என்ன இவ சந்தோஷமா இருக்கா? கோபத்துல இருப்பா, கூட கொஞ்சம் சண்டை போடணும்ல வந்தேன். இவ சந்தோஷத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? என்னங்க? இத வரேமா. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா இருக்கு? சாப்பிட்டீங்களா? தம்பி குளிக்க பாத்துட்டு தான் வரீங்களா? பாத்துட்டு அத்தைட்ட பேசிட்டு தான் வரேன். ஓ சரி சரி. ஏய் சரி சரி எல்லாம் இருக்கட்டும். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? சந்தோஷமா இருக்கேனா? ஏன் இப்படி கேக்குறீங்க? அது சொல்லுங்க. என்ன? ஒன்னே இல்ல, நேத்து கொஞ்சம் கோபமா பேசினேன். அதே கோபம் இப்பவும் இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு எதுக்கு கோபம்? என்னடியாச்சு? உங்க அம்மா காப்பு போட முடியாது, செயின் போட முடியாது, அப்படி இப்படின்னு ஆடுனேன். என்னங்க ஆடுனேனா? ஆடுறேன்னா பாட்டுக்கார ஆட்டம் கிடையாது, உன் பாட்டுக்கு ஆடுறது. என்னங்க? என்னடியாச்சு? ஒன்னும் ஆகல. என்ன காப்பு செயின் அம்மா போடுறேன்ட்டாங்களா? அத அவங்க பேரன் போடுறாங்க, போடல, எனக்கு என்ன? அடியே என்னடி ஒசுக்கன் இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்வாங்க? இல்லடி, எங்க அம்மா வந்து உங்க அம்மா கிட்ட அப்படி எல்லாம் பேசிட்டாங்க. எங்க அம்மா மேல எதுவும் கோபம்? ஏத்த அப்படிதான் பேசுவாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துலதான் பிறந்த வீட்ல இருந்து புடுங்க முடியும். அது நானே கேட்டா எங்க அம்மா என்ன நினைப்பாங்க? அத்தை கேட்டாங்கன்னா சந்தோஷம் தானே? ஓய் என்னங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நானும் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடியே ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன மேட்ருங்கிறத சொல்லிறேன். என்ன என்ன மேட்ரு? பாருடி, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீ கோபமா இருக்கணும். அதை விட எங்க அம்மா மேல பயங்கர கோபமா இருக்கணும். ஆனா நீ ரெண்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்னங்க? சொல்லுடி. அது வந்துங்க, அத்தா அப்படி கேட்டவனு கோபமா இருந்தது. அதை விட எங்க அம்மாட்ட இப்படிலாம் கேக்குறாங்கன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா என்ன கண்ட மணிக்கு பிடிச்சி திட்டி விட்டாங்க. அத்தையா? ஆமா, உன் வீட்டு வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்குவேன், என் வீட்டு விஷயத்துல நீ எதுக்கடி மூக்க நுழைக்கிறேன்னு கேட்டுட்டாங்க. ஓ, அதனால உனக்கு அறிவு வந்துருச்சு. என்னங்க? சரி சரி, சொல்லு சொல்லு. அதனால அறிவு வரல. அம்மா பேசுறதுலயும் நியாயம் இருக்கு. அவங்க பேரனுக்கு அவங்க செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க அதன் கடன் வாங்கி செஞ்சாலும் அவங்களுக்கு சந்தோஷமா. அவங்க சந்தோஷத்தை ஏன் பாழாக்குவானே? செய்யறது செய்யட்டும், நமக்கு லாபம் தானே. வர வருமானத்தை ஏன் வேண்டாம்பானே? அடிப்பாவி. சரியா போச்சு. என்ன என்ன?
உன் கூட சண்டை போடலான்னு ஆசையா வந்தேன் அவ்வளவுதானா? இப்ப என்ன சொல்லுங்க, ஒரு சண்டே வேணா போடலாம், எனக்கு ஓகே தான். சண்டை தானே. கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லவா? சொல்லுங்க. அம்மாட்ட கேட்டேன் இதுக்குமா அத்தைட்ட அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு. அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? தமிழோட அம்மா வந்திருந்தாங்கல்ல, உங்களும் சமந்தாராம், உங்க அம்மாவும் சமந்தாராம், அவங்க கிட்ட இவங்கள குறைச்சு பேசக்கூடாதாம், அதுக்காக தான் அப்படி சொன்னாங்களாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, அதுக்காக தான் சொன்னேன். அத்தைக்காரிய எதுவும் செய்ய சொல்லாத, நீயும் சொல்லிடு, நானும் வர மாத்திரம் சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமாண்டி. ஐயோ, நானும் அத்தையும் ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். இப்ப சண்டை போடலாமா? என்ன? நீ எப்படி என் அம்மாவை தப்பா நினைக்கலாம்? என்னங்க? என்னடி என்னங்க நொன்னங்கன்னு சொல்லுடி, என் அம்மாவை நீ எப்படி தப்பா நினைக்கலாம்? என் அத்தை தப்பா நினைப்பேன், திட்டுவேன், கொஞ்சுவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஓகே, ஐ எம் ஆஃப். சரிடி, அப்புறம் என்னங்க, அத்தைட்ட சாரி சொல்லிரட்டா? எதுக்குமா? இல்ல, நானும் இவ்வளவு நேரம் தப்பா நினைச்சிருந்தேன். அவங்க மாறலடி, எனக்கு நேத்தே தெரியும், அதுக்காக தான் இன்னைக்கு சும்மா கேட்டேன். அவங்களே சொன்னாங்க அவங்களுக்கு பேர வந்த சந்தோஷம், இனி எந்த காலமும் மாத்தி பேச மாட்டாங்க, யார் மேலயும் கோபப்பட மாட்டாங்க, கண்டிப்பா புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உண்மைதான் உண்மைதான், புரிஞ்சு நடந்துக்கலாட்டியும் இனி நான் புரிஞ்சுக்கிறேன். இனி நான் தான் கரெக்டா இருக்கணும். உண்மையிலே சொல்ல போனா உங்க அம்மாவும் ஓகே, என்னோட அம்மாவும் ஓகே. நான் தான் இடையில கொஞ்சம் குட்டையா குழப்பிட்டேன். சரி சரி விடு, அது நீ எல்லார் மேலயும் வச்சிருந்த பாசம். என்னங்க? போதும்டி, இந்த பிரச்சனைய இதோட விடுவோம். நாளைக்கு நம்ம பையனுக்கு நகை எடுக்க போறோம். நகையா? ஆமாண்டி, பொடி, செயின், மோதிரம், அப்புறம் அம்மா இப்ப சொன்னாங்க கொலுசும் எடுத்துடலான்னு. தம்பிக்கு எதுக்குங்க கொலுசு? அதை தாண்டி நானும் கேட்டேன், 1 வயசு வரைக்கும் போடலாமா, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். அத்தை மாமா நீங்க 3 பேரும் போறீங்களா? அப்பா வரலன்ட்டாங்க. அம்மா மாணிக்க மாமாட்ட சொல்லிருக்காங்க, காலத்தையும் மாணிக்க மாமாவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரிங்க. என்னங்க, பேசுட்டு விழாக்கு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா? நாளைக்கு சாயங்காலத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஊர்ல வெள்ளைய மாத்தைக்கு போன் போட்டு சொல்லிருங்க, மறந்துடாதீங்க. ஆமாண்டி, நல்ல வேலை சொன்ன. இதோ இன்னைக்கு அம்மாவை போய் பேச சொல்லிடுறேன். அத்தை பேசுறது இருக்கட்டும், நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. கண்டிப்பா, நான் வீரையானன்ட்ட சொல்லிடுறேன். சரிங்க. சரிடி, நான் கிளம்பட்டா? இருங்க, தம்பி இப்ப குளிச்சுட்டு வந்துருவான், பாத்துட்டு போங்க. நான் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், அதனால இப்பதான் குளிக்க ஊத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் கிளம்புறேன். நீ 4 நாள் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும், ஆபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும், அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை பார்க்க வரேன். சரிங்க. ஐ லவ் யூ டி. லவ் யூ மாமா. அழகுடி. சரி, பாத்துரு, கிளம்பட்டா?